ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சிவிக்ஸ் யூனிட் 4 இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி, இந்தியாவோட வெளியுறவு கொள்கை இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வெளியுறவு கொள்கை அப்படின்னா என்னென்னா, ஒரு நாடு இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இப்போ அதோட வெளியுறவு விஷயம்லாம் இருக்கும் இல்லையா, அதில் அந்த நாட்டோட நலனுக்காகவும் அதை பாதுகாக்கிறதுக்கும் மேம்படுத்துறதுக்கும் அது ஒரு கொள்கை வச்சுருப்பாங்க. அதை தான் வெளியுறவு கொள்கை அப்படின்னு சொல்கிறோம். எதை பொறுத்து இந்த வெளியுறவு கொள்கை முடிவாகுது அப்படின்னா, ஒரு நாட்டோட ட்ரெடிஷ்னல் வேல்யூஸ், அதோட ஒட்டுமொத்த தேசிய கொள்கை, மக்களோட எதிர்பார்ப்பு, அவங்களோட சுய கருத்துக்கள், இது எல்லாத்தோட எதிரொலிப்பு தான் அந்த வெளியுறவு கொள்கை. இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா, நாடுகள் ஒன்று சார்ந்து இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதாவது இன்டர் டிபெண்ட்டாக தான் இருக்கும். இந்த இன்டர் டிபெண்ட்டாக நாடுகள் ஏன் இருக்குது அப்படின்னா, அந்த வெளியுறவு கொள்கை இந்தியாஸ் ஃபாரின் பாலிசினாலே நாடுகள் ஒன்று சார்ந்து ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்கும். ஸோ இன்டர் டிபெண்ட்டாக தான் இருக்கும். இந்த வெளியுறவு கொள்கையோட முக்கிய அம்சங்கள் என்னென்னா, உடன்படிக்கைகள், ட்ரீட்டீஸ், அதுக்கப்புறம் அக்ரிமெண்ட்ஸ், பாயிண்டிங் அம்பாசிடர்ஸ், ஸோ தூதுவர்களை நியமிக்கிறது, வெளிநாட்டு உதவி, சர்வதேச வணிகம், அப்புறம் ஆயுதப்படைகள், இது எல்லாம் சேர்ந்தது தான் இந்த வெளியுறவு கொள்கைகள். அப்போ ஒரு வெளியுறவு கொள்கை அப்படின்னா அதில் இது எல்லாமே உள்ளடங்கும். மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் அவர் ஃபாரின் பாலிசி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, நேஷ்னல் செக்யூரிட்டி, அதாவது தேசிய பாதுகாப்பு. அடுத்தது நேஷ்னல் ப்ராஸ்பரிட்டி, அப்போ தேசிய வளமை. இன்க்ரீஸிங் தி நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்லி நேஷன்ஸ், நட்பு நாடுகளோட எண்ணிக்கையை நம்ம அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அச்சீவிங் வேர்ல்ட் பீஸ் அண்ட் எனேபிள் எவ்ரி நேஷன்ஸ் டு பீஸ்ஃபுல்லி கோஎக்ஸிஸ்ட், உலக அமைதியையும் அடையணும், அதே மாதிரி எல்லா நாட்டோட அமைதியோடு சேர்ந்துருக்கணும். எக்கனாமிக் டெவலப்மெண்ட், பொருளாதார வளர்ச்சி அடைகிறது. அப்போ இது எல்லாமே தான் வெளியுறவு கொள்கையோட முக்கிய நோக்கங்கள். என்னெல்லாம்னா, தேசிய பாதுகாப்பு, தேசிய வளமை, நட்பு நாடுகளோட எண்ணிக்கையை அதிகரித்தணும், நம்மளும் அமைதியான ஒரு சூழலில் இருக்கணும், உலகம் அமைதியாக இருக்கணும், மற்ற நாடுகளோடையும் அமைதியான உறவை நம்ம வச்சுருந்துருக்கணும். லாஸ்ட்டாக என்ன சொல்லியிருக்காங்க, பொருளாதார வளர்ச்சி. இது எல்லாத்தையும் பொறுத்து, இது எல்லாத்தையும் உள்ளடக்கினது தான் இந்த ஃபாரின் பாலிசி. பஞ்ச்ஷீல், இது சான்ஸ்கிரிட்லேருந்து டிரைவ் பண்ண வேர்ட்ஸு. இதில் பாஞ்ச் அப்படின்னா 5 நம்மளுக்கு தெரியும், ஷீல் அப்படின்னா விர்ச்சூஸ், அதாவது நற்பண்புகள் அப்படின்னு அர்த்தம். இந்தியா, சீனா இந்த 2 நாடுகளுக்கூட அமைதிக்காக இந்த 5 கொள்கைகளை வெளியிட்டிருப்பாங்க. 5 பிரின்சிபல்ஸ் ஆஃப் பீஸ்ஃபுல் கோ எக்ஸிஸ்டன்ஸ். ஸோ இதை வெளியிட்டிருப்பாங்க. இதை யாருக்கும் இடையானது அப்படின்னா, நம்ம இந்திய பிரதமர் ஜவஹர்லால் நேருக்கும் சைனாவோட பிரதமர். இந்தியாவில் நம்ம பிரதமர் அப்படின்ற போஸ்டிங்கை பிரைம் மினிஸ்டர்னு சொல்கிறோம். சைனாவில் ப்ரீமியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேயா, இப்போ சைனாவோட ப்ரீமியர் சூ என் லாய், இவங்க 2 பேருக்கும் இடையே 28 ஏப்ரல் 1954 கையெழுத்தான ஒரு ஒப்பந்தம், இல்லை ஒரு உடன்படிக்கை அப்படின்னு சொல்லலாம், ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி. ஸோ இதுதான் இந்த பஞ்ச்ஷீல். அப்போது இந்தியா, சீனாவோட அமைதிக்காக 2 நாட்டோட பிரதமர்களும் சேர்ந்து 28 ஏப்ரல் 1954 அப்போ அவங்க போட்ட அக்ரிமெண்ட் தான் இந்த 5 பிரின்சிபல்ஸ். எதோட அடிப்படையில் இந்த 5 கொள்கைகள் 5 பிரின்சிபல்ஸை போட்டாங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு 5 பாயிண்ட் இருக்குது. இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் ஃபார் ஈச் அதர்ஸ், டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டி அண்ட் சோவர்னிட்டி. 2 நாடுகளும் மற்ற நாட்டோட எல்லையையும் இறையாண்மையும் மதிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் பாயிண்ட் மியூச்சுவல் நான் அக்ரஷன், 2 நாடுகளும் அவங்க நாடுகளை தவிர வேறு எந்த நாட்டையுமே அவங்க ஆக்கிரமிப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் பாயிண்ட் மியூச்சுவல் நான் இன்டர்ஃபரன்ஸ், அவங்க நாட்டோட விவகாரங்கள், அதாவது ஒரு நாட்டோட உள் விவகாரங்களில் மற்ற நாடு தலையிடுதல் கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோர்த் பாயிண்ட் என்னென்னா, ஈக்குவலிட்டி அண்ட் கோஆப்ரேஷன் ஃபார் மியூச்சுவல் பெனிஃபிட். இப்போ இது 2 நாடுக்கும் நன்மை அளிக்குது அப்படின்னா அதுக்காக 2 பேரும் ஈக்குவலாக கோஆப்ரேட் பண்ணணும், ஈக்குவலாக பங்களிப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைனல் பாயிண்ட் என்னென்னா, பீஸ்ஃபுல் கோ எக்ஸிஸ்டன்ஸ், அதாவது அமைதியோட இந்த 2 நாடுகளும் சேர்ந்து இருக்கணும், அதை தான் பீஸ்ஃபுல் கோ எக்ஸிஸ்டன்ஸ். இந்த 5 பாயிண்ட்டை மனசில் வச்சு தான் அவங்க இந்த பஞ்ச்ஷீல் 5 பிரின்சிபல்ஸை டெரைவ் பண்ணியிருக்காங்க.
இந்த பஞ்ச்ஷீல் 5 பிரின்சிபல்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து இந்தோனேஷியாவில் 1955 வந்து நடந்த ஒரு ஆஃப்ரோ ஆசியன் கான்ஃபரன்ஸில் தான் இது வந்து பேண்டுங் டிக்ளரேஷனில் இதை ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ 1955 இந்தோனேஷியாவில் நடந்த ஆஃப்ரோ ஆசியன் கான்ஃபரன்ஸில் இந்த 5 பிரின்சிபல்ஸை பேண்டுங் டிக்ளரேஷன் அப்படின்றதில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேயா. நெக்ஸ்ட் ஹெட்டிங் வந்து பேசிக் டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் அ ஃபாரின் பாலிசி. அதாவது வெளியுறவு கொள்கை இருக்கு இல்லையா, ஃபாரின் பாலிசி இருக்கு இல்லையா, அதை வந்து டிட்டர்மைன் பண்ணுற, அதை நிர்ணயிக்கிற ஒரு சில காரணிகள் இருக்குது. அதெல்லாம் என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஜியாகிரபிக்கல் பொசிஷன் அண்ட் சைஸ் ஆஃப் டெரிட்டரி. அப்போ அந்த நாட்டோட புவியியல் அமைப்பும் அதோட சைஸ், மொத்த பரப்பளவு எவ்வளோ இருக்குன்றதும். செகண்ட் பாயிண்ட் வந்து நேஷன்ஸ் ஹிஸ்ட்ரி, ட்ரெடிஷன்ஸ் அண்ட் ஃபிலாசபிக்கல் பேசிஸ். அப்போ ஒரு நாட்டோட பாரம்பரியம், அதோட தத்துவம், ஃபிலாசபிக்கல் பேசிஸ்னால் அதோட தத்துவம் அடிப்படையில். தேர்ட் பாயிண்ட் வந்து நேச்சுரல் ரிசோர்ஸஸ், அந்த நாட்டில் இருக்கிற இயற்கை வளங்கள், ஸோ இதையும் பொறுத்து. ஃபோர்த்து பாயிண்ட் த கம்பல்ஷன் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஒரு நாட்டோட ஃபாரின் பாலிசின்றது எதுக்கு போடுறதுனாலே மெயினாகவே அதோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட் தான். அப்போ அது கண்டிப்பாக ஒரு தேவையான ஒன்று. அப்போ கம்பல்ஷன் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கவர்மெண்ட். அரசியலில் நிலைத்தன்மை இருக்கணும், அந்த அரசாங்க அமைப்பு, அதையும் பொறுத்து. அடுத்தது த நெசசிட்டி ஆஃப் பீஸ், டிஸ்ஆர்மமெண்ட் அண்ட் நான் ப்ராலிஃபரேஷன் ஆஃப் நியூக்ளியர் வெப்பன்ஸ். அதாவது அமைதியோட அவசியம். அது மட்டும் இல்லாமல் டிஸ்ஆர்மமெண்ட் அப்படின்னா ஆயுத குறைப்புன்னு அர்த்தம். நான் ப்ராலிஃபரேஷன் ஆஃப் நியூக்ளியர் வெப்பன்ஸ் அப்படின்னா ஆயுதத்தை வந்து அணு ஆயுதத்தை அதிகரிக்கக்கூடாது, பெருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். மிலிட்ரி ஸ்ட்ரென்த் நம்மளுக்கு தெரியும், இராணுவ வலிமை. லாஸ்ட்டாக வந்து இன்டர்நேஷ்னல் மிலியூ அப்படின்னா சர்வதேச சூழ்நிலை. அப்போ இது எல்லாமே தான் வந்து இந்த வெளியுறவு கொள்கை, ஃபாரின் பாலிசியை வந்து நிர்ணயிக்கிற காரணிகள்னு பார்த்தீங்கன்னா இந்த காரணிகள்னால் தான் ஃபாரின் பாலிசியை நிர்ணயிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஹெட்டிங் என்னென்னு பார்ப்போம். ஃபாரின் பாலிசி இன் 1950s அண்ட் 1960s. அதாவது சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் 1950 60 இருக்கிற அந்த ஃபாரின் பாலிசி எப்படி இருந்துச்சுன்னு பார்ப்போம். இந்த 1950 to 60 இருந்த ஃபாரின் பாலிசி யாரோட கைடன்ஸில் வந்து க்ரியேட் ஆச்சு அப்படின்னா நம்ம இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு. ஸோ அவங்களோட இதில் தான் இதாச்சு. ஓகே. அதுக்கப்புறம் ஒரு சில நாடுகள் வந்து கொலோனியல் பவர்ஸில் இண்டிபெண்டன்ஸ் கிடச்சி வெளியே வந்திருப்பாங்க இல்லையா. ரொம்ப நாளாக அவங்க வந்து கொலோனியல் இதில் வந்து கண்ட்ரோலில் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிருக்கும். ஆனால் அவங்க எல்லாருமே அவங்களோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட்காக ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. ஸோ அதை வந்து அட்டைன் பண்ணுறதுக்கு அவங்களால முடியல. அப்போது அவங்களுக்கு வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, யூஎஸ்ஏ இல்லைனா யூனியன் சோவியத் சோஷியலிஸ்ட் ரிப்பப்ளிக், யூஎஸ்எஸ்ஆர், இந்த 2 பிளாக், இந்த 2 பவர்ஸில் ஏதாவது ஒன்றோட ஜாயின் ஆகிற கட்டாயம் அவங்களுக்கு இருந்தது. எதுக்கு? புதுசாக வந்து சுதந்திரம் கிடச்ச கொலோனியல் பவர்ஸ் கீழே இருந்திருப்பாங்க இல்லையா, அதிலேருந்து வெளியே வந்து நியூ நேஷன்ஸுக்கு வந்து இந்த 2 குரூப்பில் ஏதாவது ஒன்றில் ஜாயின்ட் ஆகிற ஒரு கண்டிஷன் இருந்துச்சு. ஸோ இந்த 2 பெரிய பவர்ஸ் யூஎஸ்ஏ, யூஎஸ்எஸ்ஆர், இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த புதுசாக இதில் இன்க்ளூட் ஆன கண்ட்ரீஸ் இருக்கு இல்லையா, அவங்க மூலமாக அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுறாங்க. இது வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேருவுக்கு பிடிக்கல. ஸோ அவர் நான் அலைன்மெண்ட் அப்படின்ற வழியை வந்து அவர் சூஸ் பண்ணுறாரு. ஸோ நான் அலைன்மெண்ட் அப்படின்ற வழி, அதாவது அணி சேராமை, அணி சேரா இயக்கம் அப்படின்றத அவர் சூஸ் பண்ணி அவங்க 2 பெரிய பவர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அதுக்கப்புறம் 3வது பவர்ஸாக நம்மளும் வந்து இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸில் இருக்கணும் அப்படின்னு நம்ம பிரைம் மினிஸ்டர் நினைக்கிறாரு. இந்த நான் அலைன்மெண்ட், அணி சேராமைனா என்னென்னா மிலிட்ரியோட சேராமல் இருக்கிறது கிடையாது. ஸோ பிரச்சனைகளை வந்து முடிஞ்ச வரையில் மிலிட்ரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்காம மற்ற நாடுகளோட ஃப்ரெண்ட்ஷிப், நட்பு ரிலேஷனையும் பார்த்துக்கிட்டு அவங்களே சால்வ் பண்ணிக்கிறது தான் இந்த நான் அலைன்மெண்ட். நான் அலைன்மெண்ட் மூமெண்ட் NAM இன் 1961. இந்த நான் அலைன்மெண்ட்டுன்ற வார்த்தையை வந்து ஃபஸ்ட்டு யார் இன்ட்ரடியூஸ் பண்ணுது அப்படின்னா வி கிருஷ்ணமேனன் வந்து யுனைடெட் நேஷன்ஸில் அவரோட ஸ்பீச் அப்போ தான் இந்த வேர்டை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார் 1953. இந்த நான் அலைன்மெண்ட் வந்து இதுதான் வந்து இந்தியாவோட ஃபாரின் பாலிசியில் ஒரு முக்கியமான அம்சம் அப்படின்னு சொல்லலாம். இதோட எய்ம் என்ன, இதோட மோட்டிவ் என்ன அப்படின்னா
இராணுவ கூட்டணி எதுலேயும் சேராமல் வெளிநாட்டு விவகாரம் இருக்கும் இல்லையா, அதில் வந்து அவங்களோட சுதந்திரத்தை அவங்க இது பண்ணி வச்சுக்கணும். ஸோ அதுதான் இதோட மெயின் மோட்டிவ். இந்த அணிசேரா இயக்கம், அதாவது நான் அலைன்மெண்ட்டில் வந்து 120 நாடுகள் இதில் சேர்ந்துருந்தாங்க. 17 நாடுகள் வந்து அப்சர்வர்ஸ், அதாவது பார்வையாளர்களாக இருந்தாங்க. 10 இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ், அப்போ சர்வதேச நிறுவனங்கள், இது எல்லாமே உள்ளடக்கியது தான் இந்த நான் அலைன்மெண்ட் மூமெண்ட், அதாவது NAM. இது வந்து அரசியல் இயக்கத்திலிருந்து, பொலிட்டிக்கல் மூமெண்ட்லேருந்து எக்கனாமிக்கல் மூமெண்ட்டாக, பொருளாதார இயக்கமாக வந்து மாற்றம் அடைஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நான் அலைன்மெண்ட்டை வந்து இதோட ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் அப்படின்னு கொஞ்சம் பேரை சொல்கிறாங்க. அவங்கவுங்க நாட்டில் அவங்க இன்ட்ரோ பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்தியாவை பொறுத்தவரையில் நம்ம பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு அவர் இன்ட்ரோ பண்ணது. யுகோஸ்லேவியாவில் டிட்டோ, எஜிப்டில் வந்து நாசர், ஸோ இவங்கெல்லாம் அவங்க கண்ட்ரியில் இன்ட்ரோ பண்ணியிருக்காங்க. இந்தோனேஷியாவில் வந்து சுகர்னோ, கானாவில் வந்து குவாமே நிக்ருமா. ஸோ இவங்க எல்லாருமே வந்து இந்த நான் அலைன்மெண்ட்டுங்கிறத அவங்கவுங்க கண்ட்ரியில் இன்ட்ரோ பண்ணவங்க. அதனால் அவங்களெல்லாம் ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் ஆஃப் நான் அலைன்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.